நமசிவாய. ஆகஸ்ட் 10ஆம் தேதி 365 டே மணி சேலஞ்சில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரமானது ஓம் சௌ பந்தர் பிரசாதம். ஓம் சௌ பந்தர் பிரசாதம். ஓம் சௌ இப்படி சொல்லுவாங்க. உங்களால் அது மாதிரி முடிஞ்சதுன்னா அது மாதிரி சொல்லுங்கள். இல்லைனா ஓம் சௌ அப்படின்னு சொல்லலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் இந்த ஒரு நாளிலே கையில் வைத்துக்கொள்வது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். கோல்டன் ப்ரௌனுக்கு நம்ம தேட முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தால் எதர் கோல்டு கலர் தான் வச்சுக்கோங்களா, அல்லது கோல்டு ஏதாவது நீங்கள் கையில் போட்டுருந்தாலும் கழுத்தில் போட்டிருந்தாலும் அதுவே போதும். அல்லது கோல்டு கலர் ஏதாவது நீங்கள் கையில் வந்து தேய்த்து கொள்ளலாம். அல்லது கோல்டு கலர் ஆப்ஜெக்ட் ஏதாவது கையில் வச்சுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ப்ரௌன் கலர் அது மாதிரியான விஷயத்தை 27 முறை இந்த ஒரு மந்திரத்தினை நீங்கள் சொல்வது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். 6லிருந்து 7 வரைக்கும் சொல்லணும். நீங்கள் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர் நம்பர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 27ஆம் நம்பர் வந்திருக்கு. ஸோ அந்த 27 முறை இந்த ஒரு மந்திரத்தினை எழுதும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 27ஐ வைத்து நீங்கள் இந்த ஒரு நாளிலே ஏதாவது ஒரு காரியம் சாதிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் நியூமராலஜி தெரிஞ்சவங்க இதை பண்ணுவாங்க. அது மாதிரி உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். தெற்கு பக்கம் நின்று தெற்கு பக்கம் பார்த்து சொல்லுவது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ரோஸ் இருக்கு இல்லையா, அதாவது பன்னீர் ரோஜாவை இறைவனுக்கு இந்த ஒரு நாளிலே குறிப்பாக மகாலட்சுமிக்கு சமர்ப்பிப்பதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு நாளில் நீங்கள் வரைய வேண்டிய சிம்பலானது சக்கரத்தை நீங்கள் இந்த ஒரு நாளிலே சிம்பிளாக வரைவதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வீட்டில் கோலமாக போட்டாலும் அதிகப்படியான ஒரு பலன் தரும். நமசிவாய.